ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். வெறும் குழம்பு, அதுக்கப்புறமா சாதம், இது மட்டும்தான். பொரியலோ ரசமோ எதுவுமே பண்ண போகிறதில்ல, இது மட்டும்தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பட்டாணி குழம்புல உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய் எல்லாம் சேர்த்து அதே போல் மசாலாவும் வறுத்து அரைச்சி போட்டு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். முதல்ல மசாலா வறுத்து குழம்பு தாளித்து விட்டுறலாம். ஃபஸ்ட்டு நம்ம குழம்புக்கு மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன், 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக வெந்தயம், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் கசகசா, அடுத்து ஒரு 6 போல் வரமிளகாய். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு இதை வறுத்து எடுத்துடலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். மசாலா வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதை ஆறட்டும், அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளேயும் நம்ம தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சமாக வெந்தயம், அடுத்து கொஞ்சம் கடுகுளுந்து. கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இதில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு உருளைக்கிழங்கு, அடுத்து 2 கத்தரிக்காய். வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுவோம். தக்காளி கூட சேர்ந்து இந்த காயும் நல்லா வதங்கி வரணும். காயெல்லாம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம வறுத்த மசாலா நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சாச்சு. பாருங்கள், தக்காளி காய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துருக்கோம் இல்லையா மசாலா, அதையே இதில் சேர்த்துடலாம். மசாலா போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அரைக்கிறப்போ மஞ்சள் தூள் கலந்துக்கல, அதனால் இப்போ நான் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து பட்டாணி சேர்த்துக்கலாம். பட்டாணியை வந்து நான் ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு இப்போ வேக வச்சு எடுத்திருக்கேன். உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். வேக வச்சுட்டு குழம்புல சேர்த்தா தான் சீக்கிரமாக வேகும், அதனால் வேக வச்சு சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடையே சேர்த்துட்டு இதை கலந்துருவோம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துருவோம். தண்ணி நமக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை குழம்பாக வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை கிரேவியாக வச்சுக்கிட்டாலும் சரி, அது உங்கள் விருப்பம். இது கிரேவியாக வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதே சமயம் குழம்பாக வச்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேகட்டும், மூடி வச்சிடலாம். இந்த இப்படி குழம்பு பண்ணுறப்போ நீங்கள் பட்டாணி வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு முறை சொல்கிறேன். ஏன்னா சிலர் வந்து பட்டாணி ஊற வச்சிங்களா இல்லை பச்சை பட்டாணி போட்டிங்களான்னு சொல்லிட்டு கேட்பீங்க. பட்டாணியை வந்து முதல் நாள் நைட்டு நீங்கள் மதியமாக சமைக்க போகிறீங்க அப்படின்னா நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மதியம் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் நைட்டுக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா காலையிலேயே நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா நைட்டுக்கு சரியாக இருக்கும். அதனால் ஒரு 8 மணி நேரமாவது நீங்கள் ஊற வைக்கணும். பட்டாணி, சுண்டல் இதெல்லாம் ஒரு 8 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சாதான் நல்லா வேகும். அதே போல் குக்கரில் வேக வைக்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப குலைவாக வேக வைக்காமல் கொஞ்சம் 3/4 பக்குவம் அரை பக்குவத்துக்கு வேக வச்சிங்கன்னா தான் நம்ம குழம்பு தாளித்து வேக வைக்கிறப்போ அது வெந்து வர்றது குலைவு இல்லாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் குழஞ்சு போயிடுச்சுனாலும் நம்ம சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட் நல்லாவே இருக்காது. அதனால் பக்குவமாக வேக வச்சு எடுக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ நம்ம ஊற வச்சு இப்போ அரை பக்குவத்துக்கு தான் வேக வச்சு எடுத்திருந்தோம். இப்போ குழம்புல போட்டிருக்கோம் பார்த்திங்களா, வெந்து வரப்போ ரொம்ப அருமையான ஒரு இதில் இருக்கும். அவ்வளோதான், குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம சாப்பாடை ஒரு பக்கம் வச்சு விட்டுட்டோன்னா அது ஒரு பக்கம் ரெடி ஆகிக்கும். எப்பயுமே நம்ம 1.5 படி அரிசி சேர்ப்பல, அதுக்கு இந்த ஜக்கில் 1 ஜக்கு தண்ணி, தேவையான உப்பு, அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு.
பார்த்திங்கன்னா குழம்பு நம்ம ஊற்றின தண்ணி ஓரளவுக்கு வற்றி குழம்பு பக்குவத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமில் என்னென்னா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளி போதும். புளி சேர்த்தாச்சு. அடுத்து இந்த புளி பச்சை வடை போய் நல்லா வேகணும் இல்லையா, அதுக்காக இன்னொரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டு நம்ம இறக்கிக்கலாம். 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா புளி ஊற்றுனதுக்கப்புறமா குழம்பு நல்லா வெந்து வற்றி எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம எதுவும் தாளிக்கவோ இல்லை தேங்காய் அரைச்சி ஊற்றவோ கூடாது. இவ்வளோ தான் குழம்பு. இந்த குழம்பு நீங்கள் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். ஏன்னா நம்ம மசாலா அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் சப்பாத்திக்கு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். உங்கள் விருப்பம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். ரொம்ப பொருத்தமாக இருக்கும். குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, சாதமும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எதுக்காக இன்றைக்கி நான் பொரியல் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழம்புல பார்த்திங்கன்னா பட்டாணி போட்டிருக்கோம், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாம் நிறைய போட்டிருக்கோம். பொரியலும் தனியாக செஞ்சிட்டோம்னா இதில் போட்டிருக்க காய்களும் வீணாக போயிடும், பொரியலும் ஏதாவது ஒரு காய் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றதுக்காக தான் நான் பொரியல் பண்ணல. அப்படி நமக்கு தேவை இருக்குது அப்படின்னா அப்பளம் பொரிச்சிக்கலாம், இல்லைன்னா வத்தல் பொரிச்சிக்கலாம், இல்லைன்னா ஆம்லேட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியானதாக டெய்லியுமே பொரியல் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு இல்லை. ஏதோ ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று வறுத்தோ பொரிச்சோ சாப்பிட்டுக்கிட்டா போதும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு முடிஞ்சிருச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.